வணக்கம் சண்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம தமிழரசு ஃபஸ்ட்டு முதல்வர் மருந்தகம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தோம், ஒரு இனிஷியேட்டிவ் லாஸ்ட் வீக்கு. அதுக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்கு. கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, கன்டினியூ பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் இதை கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸை சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு சொல்லிட்டு 8 சாப்டர் இருக்குது. 8 சாப்டரும் ஒவ்வொரு சாப்டரும் நான் உங்களுக்கு வீடியோ இதில் தந்துடுறேன். இதை நான் எப்படின்னா, புக்கில் இருக்கிறத எக்ஸாம் ஓரியன்டாக என்ன பாயிண்ட்ஸ் இருக்குமோ அதை மட்டும்தான் எடுத்து போடுவேன். இதில் வளவலன்லாம் இருக்காது. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இந்த தமிழரசுலேருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு ஏரியாவுக்கோ ஒரு துறைக்கோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன திட்டம்லாம் உள்ளே வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன திட்டம் உள்ளே வருது, திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க. என்னென்ன துறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. வேற இதில் வளவல கொலகொலான்னு எதுவுமே இருக்காது. அரசியல் ஓரியன்டாக நான் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துருவேன். இதில் இருக்கிறத எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ இருக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் யூஸ் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு நல்ல இதாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழரசு ஒவ்வொரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை ஒவ்வொரு சாப்டராக கொடுக்க போகிறேன். இதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறேன்னா, பிப்ரவரி மாதத்துக்கெல்லாம் கவர் பண்ண போகிறேன். ஜனவரி, டிசம்பர், நவம்பர், அக்டோபர் வரைக்கும் ஒவ்வொரு சாப்டராக இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்குள்ளே நான் கவர் பண்ணுவேன். ஒவ்வொரு சாப்டராக வரைக்கும். இப்போ பிப்ரவரியில் 10 சாப்டர் இருக்குது, ஜனவரியில் 10 சாப்டர் இருக்குது, டிசம்பரில் 8 சாப்டர் இருக்குது. அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பீரியாடிக்கலாக உங்களுக்கு சாப்டர் வைஸாக நான் எடுத்துருவேன். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் தயவு செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நாம் இந்த சீரியஸை பக்காவாக நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் சாப்டர் 2க்குள்ள போகலாம். தமிழரசு மேகசின் வாங்க. இது என்னன்னா, இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போறோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன நலத்திட்ட உதவிகள்லாம் என்ன எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தை செழுமைப்படுத்துகிறதுக்காக. அதுக்கப்புறம் நீர்த்துறை, அப்புறம் எனர்ஜி துறை, இதெல்லாம் என்னென்ன துறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், அப்புறம் சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், அப்புறம் சாலைகளாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ வணிக கட்டடங்களாக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் கவர்மெண்ட் எவ்வளோ பணம் செலவு பண்ணுது, எந்தெந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த சாப்டர் 2ல். ஓகேவா? தமிழரசு செய்தித்துறையின் வெளியீடு, தமிழ் அரசு. ஓகேவா? இது ரொம்ப ஆத்தென்டிக்கான இதில் தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ மார்ச் 25 மேகசின்லேருந்து எடுக்கிறோம். சாப்டர் 2 திருநெல்வேலி மாவட்ட நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் பார்க்க போகிறோம். இது மொத்தம் 20 பேஜ் தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த இது மொத்தம் ஃபார் ஆல் டிஎன்பிசி எக்ஸாமுக்காக எடுக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் 164 கோடி மதிப்பீட்டில் 75.5 அதாவது 75,151 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை யார் வழங்குறா அப்படின்னா, முதல்வர் மு க ஸ்டாலின். நான் மு க ஸ்டாலின் சொல்லாமல் முதல்வர்னு சொல்லிக்கிறேன் ஆரம்பத்திலே. ஓகேங்களா? முதல்வர் அவர்கள் பயனாளிகள் நலத்திட்ட உதவிகளை அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு, திறந்து வச்சிருக்கிறாரு. எப்போ? திருநெல்வேலிக்கு சுற்றுலா போனப்போ. ஓகேவா? இந்த மாவட்டத்துக்கு பார்வையிட போனப்போ எல்லா நலத்திட்ட உதவிகளும் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு. என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த தமிழரசில் பார்ப்போம். இந்த தமிழரசு சீரீஸ் சாப்டர் 2ல் இனிதே நம்ம ஆரம்பிக்கிறது 6/2/2025 பிப்ரவரி மாதம். என்ன பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட்டில் என்ன ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த டாடா பவர் சோலார் நிறுவனம் மூலியமாக 4.3 ஜிகாவாட் சோலார் செல்லு தயாரிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு நிறையா வேலைவாய்ப்பு அளிக்க வருவதாகவும், மொத்தம் இதில் 4000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு யார் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எங்கே? கங்கை கொண்டானில் இருக்கிற சிப்காட்டில். சிப்காட்னா என்னன்னு தெரியும், இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அந்த சிப்காட்டில் இந்த 2574 கோடி மதிப்பில் 2500 நபர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். 60% மேலே பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா இந்த சிப்காட்டில் இருக்கிற இந்த இதை ஓப்பன் பண்ணுறப்போ யார் அதில் பேசியிருக்காங்க அப்படின்னா, டாடா குழும துணைத் தலைவர். இந்த இதிலெல்லாம் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா, டாடா குழுமத்தோட துணை நிறுவனமான டிசிஎஸ், டைட்டனு, டாடா மோட்டார்ஸு, டாடா எலக்ட்ரானிக்ஸ், தாஜ் ஹோட்டல், இவங்க எல்லாருமே அந்த சிப்காட்டில் நிறுவனம் ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் டாடா பவர் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. சோலார் செல்லு மூலயமா அந்த சோலார் செல்லை தயாரிக்கிறது. ஓகேவா? 4.3 ஜிகாவாட். இந்த டாடா பவரில் எரிசக்தி உற்பத்தி துறையில் முதலீடு மேற்கொள்வதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சூஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயில ஓப்பன் பண்ணிட்டு யார் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த டாடா குழும தலைவரில் திரு என் சந்திரசேகரும் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவரை சூஸ் பண்ணி யார் அமர வச்சாங்க அப்படின்னா, ரத்தன் டாட்டா அவர்கள் தான் இவர் சூஸ் பண்ணாரு. ஸோ இதுவும் வந்து சிறப்பு இருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் சோலார் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போட்டோ வாலட்டிக் செல்லுன்னு வச்சுட்டு, இப்போ எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தகடு மாதிரி ஒன்று இருக்குங்களா நீல கலரு, அதை ஒருத்தர் தயாரிக்கணும் இல்லைங்களா? அதில் தயாரிக்கிற முன்னோடியான ஆள் தான் இந்த விக்ரம் சோலார் லிமிட்டோட ப்ரொடக்ஷன் தொழிற்சாலை எங்கே ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சென்னையிலலாம் இருந்திருக்கு. இப்போ திருநெல்வேலியில் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த சிப்காட்டில். இந்த அதிக திறன் கொண்ட சோலார் பிவி உற்பத்தியில் நிறைய நிபுணத்துவம் பெற்றவங்க இவங்க தான். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் அமைக்கப்பட்ட 13 ஜிகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த 2021 ஆரம்பித்து அதை முழுமையாக முடித்து செம்மையாக ஆரம்பித்து நல்ல ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இப்போது இந்த திருநெல்வேலி மாவட்டத்துலையும் ஆரம்பித்து கொண்டு போக போகிறாங்க. அதுக்கப்புறம் வணிக வளாகம் காய்கறி சந்தையெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழே இது எல்லாமே ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி தினசரி சந்தை வணிக வளாகம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 14,92,00,000 செலவில் தினசரி சந்தையில் அபிவிருத்தி பணிகளும், அதுக்கப்புறம் 14,90,00,000 மேம்படுத்தப்பட்ட பணிகளும் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நகரங்களில் ஃபுல்லாகவே 11,03,00,000 செலவீட்டில் நயினார் குளம் தெற்கு பகுதியை மேம்படுத்தும் பணிகளும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மொத்தம் 66,04,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகள் அனைத்துமே யார், முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்கள் சீரமைக்கிறத என்னன்னா, இந்த வெள்ளத்தில் தாமிரபரணி ஆற்று கரையோரங்கள்லாம் நிறைய உடைப்புகள் ஏற்பட்டிருக்கும், சேதங்கள் எடுத்திருக்கும். அதெல்லாம் சீரமைக்கணுங்கிறதுக்காக 11,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தாமிரபரணி சீரமைக்கிற திட்டம் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த சீரமைக்கு திட்டத்தில் என்னென்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுக்கப்புறம் வந்து 3000 சதுர மீட்டருக்கு டைல்ஸ் பதிக்கிறது, அப்புறம் சுவர் ஓவியங்கள், அப்புறம் 30 கல் இருக்கைகள், அப்புறம் 26 வண்ண மின் விளக்குகள்லாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது டவுனை கிராஸ் பண்ணி போகிறப்ப அந்த இடத்துல மட்டும்தான், ஓகேவா? அதுக்கப்புறம் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த முக்கிய நகரங்கள் வழியாக இந்த வைகை, காவேரி, தாமிரபரணி, நொய்யல் ஆகிய நதிகள்லாம் ஒட்டிய பகுதிகளுக்கும் சீரமைக்கப்பட்டு இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நதிநீரை தூய்மையாக பராமரிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் கரையோரம் பசுமையான மரங்களை வளர்க்குறதுக்கும் திறந்தவெளி அரங்கத்தை உள்ள எல்லா அம்சங்களும் பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய எல்லா நதிகளையும் சீரமைச்சு என்ன பண்ணியிருக்காங்க, மேம்பாட்டு பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் திட்ட பணிகளை ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் தாமிரபரணி நதியில மேம்பாட்டு பணிக்கான என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, 7/2/2025 அன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்துல அந்த அரசு விழாவில் என்ன பண்ண போறாங்க, 13,466 கோடி ரூபாய் செலவு பண்ணி 23 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு, இப்போ அதுக்கப்புறம் 350 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மொத்தம் 75,181 பயனாளர்களுக்கு 167 கோடி ரூபாய் மதிப்பான அரசு நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யறதா முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டதை என்னென்ன முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காருன்னா, முடிவுற்ற திட்டப்பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்வளத்துறை சார்பில் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு உபரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. அதை திறந்து வச்சிருக்கிறாரு. உபரி நதிநீர் இணைப்பு திட்டம், ஓகேவா? அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து கடல்ல உபரியா கலக்கிற 3,200 கன அடி தண்ணியை 10 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு 2,765 மில்லியன் கன அடி நீரை எங்க இது பண்ண, கருமேனி ஆறு, நம்பியாறு நதிகளுக்கு இது இணைக்கிறது மூலயமா எத்தனை கிராமங்கள் வந்து செழிப்பாகுதுன்னா, கிட்டத்தட்ட 1,060 கோடியே 76 லட்சம் ரூபாயில இந்த இணைக்கிறத செஞ்சிருக்காங்க. இது வந்து எத்தனை பேர் பயனடைய போறாங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தனை கிராமம் ஹெக்டேர் நிலங்கள் அப்படின்னா 67,075 கிலோமீட்டர் பணிகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் 8.10, அதாவது 6.45 கிலோமீட்டர் பணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு இந்த திருப்பணிகளை முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 14,084 ஹெக்டேர் வந்து இந்த உபரி நீர் மூலயமா பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாங்க. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 8,905 ஹெக்டேர் நிலங்களுக்கு மொத்தம் 23,000 ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசன வசதி பெறுற அளவுக்கு இந்த நீளம் 75.175 கிலோமீட்டர் வரைக்கும்
இந்த சீர்மிகு அமைப்பு திட்டம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு, உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் பயன்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் 32 கிராமங்கள், 177 குளங்கள், 2657 கிணறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணைப்பு திட்டத்தின் மூலயமா பயன்படுறாங்க. ஓகேங்களா? இந்த உபரி நதிநீர் திட்டமாக இது எல்லாமே வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 12 கிராமங்களும், 17 குளங்களும், 2567 கிணறுகளும் என மொத்தம் 50 கிராமங்கள், 250 குளங்கள், கிணறுகள் எல்லாமே பயன்படுறதா இருக்கு. இது திருநெல்வேலி மாவட்டம், இது தூத்துக்குடி மாவட்டம், ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் தென் மாவட்டம் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெஞ்ச போது என்னாச்சு, 19/12/2024, 13/12/2024 வரை இந்த கால்வாயில தண்ணீர் வந்து திறக்கப்படும். இந்த வெள்ள நீர் கால்வாய் வழியாக கருமேனி ஆறு திறப்பு பண்ணி இந்த தண்ணீருக்கெல்லாம் வந்து வெள்ளம் ஏற்படாமல் இருந்து எல்லா நீர் குளங்களையும் நிரம்புறதுக்காக உள்ள வழிவகை தான் இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தாமிரபரணி வெள்ள நீரை 75 கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் மூலம் வறட்சி பகுதிகளுக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, திசையன் விலை அப்புறம் சாத்தான் குளத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்ற திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த திருநெல்வேலியில் 11 பேரூராட்சிகளில் 9,91 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட சந்தை, பேருந்து நிலையம், 3 புதிய சுகாதார நிலையம், 2 புதிய சமுதாய நலக்கூடம், அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை, கழிவுநீர் ஊர்தி, டிப்பர், ஆட்டோ, டிராக்டரு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மானூர் ஊராட்சி ஒன்றை சார்ந்த 22 ஊரக குடியிருப்புக்கான 19,25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டித்தரதா வந்து முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 20,97 லட்சம் ரூபாய் செலவில் ஊராட்சி மன்ற அலுவலகங்களும், அங்கன்வாடி மையங்களும், பல்நோக்கு மையங்களும் கட்டித்தரதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பொது நூலகங்கள், தூய்மை பணிகள் மேற்கொள்ள 290 மின்கல வாகனங்களும் தரதா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் அம்பா சமுத்திரம், திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 300 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,50,00,000, ஓகேவா, 5,50,00,000 ரூபாய் செலவில் 1000 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கும், வேளாண்மை நுண்ணறிவு, விவசாயிகள் ஆலோசனை மையம், உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம், 4000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நடமாடும் மண் பரிசோதனை வாகனம் வந்து தருவதா முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் மெகா உணவு பூங்கா. இந்த மெகா உணவு பூங்கா அப்படின்னா இது வந்து ஒரு சிப்காட் மாதிரி ஒரு இடத்துல இந்த மெகா உணவு பூங்கா ஆரம்பிக்க போகிறாங்க. அது பேர் என்ன, மெகா உணவு பூங்கா அப்படின்னா மெகா ஃபுட் பார்க். ஓகேங்களா? இந்த ஃபுட் பார்க்கில் என்னென்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்டமான அனைத்து விதமான இதுலேயும் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிப்ஸாக இருக்கட்டும், ஊறுகாவாக இருக்கட்டும், ஃபுட்டு ப்ராடக்டான எந்தெந்த விஷயமா ஃபுட் ப்ராடக்டான எந்த விஷயமா இருந்தாலும் இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்கு, இவங்களுக்கு இடம் அமைச்சு கொடுத்து இவங்களுக்கு தேவையான மின் வசதி, குளிர்சாதன வசதி, சாலைகள், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வசதி, அதுக்கப்புறம் அந்த வாகன ஊர்திகள், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய இது வரைக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஜாம்பவானாக இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த இனிஷியேட்டிவ் தான் மெகா உணவு பூங்கா. திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில் மானூர் வட்டம், கங்கை கொண்டான், பிராஞ்சேரி கிராமங்கள் உள்ளடக்கிய 1991.59 ஏக்கரில் இந்த மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட போகுது. இதனால எத்தனை பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்க போகுதுன்னா, ஏகப்பட்ட பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த தொழிற்பூங்காவில் தொழில் மற்றும் வணிக மனைகள், பசுமை பூங்கா, எல்காட்டு உணவு பூங்கா, தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள்லாம் தொழில் மனைகள் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் இந்த சிப்காட்டில் எவ்வளோ செலவில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா 77.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்துவதற்காக நிர்வாக நிதி ஒப்புதல் வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் 2022 இதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க. இந்த மெகா உணவு பூங்காவில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான சாலை, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி எல்லாமே அமைச்சு தர்றதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவும் 7500 மெட்ரிக் டன் வேர் ஹவுஸும் குளிர்சாதன இதுவும் தயாரித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மெகா உணவு பூங்காவில் அனைத்து விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பண்ணி தர போகிறாங்க. இந்த உணவு பூங்காவில் அமைக்கப்படும் உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலை சிப்காட் சிட்கோ கொள்கையின்படி நிலம்,
தேவைக்கேற்ப தண்ணீர் வசதி, தடையில்லா மின்சாரம், தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் கொள்கைப்படி 3% அளவுக்கு மானியத்தில் இந்த இதை ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சையத் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், சையத் தூத்துக்குடி பாண்ட் டயா ஃபுட் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து பாளையங்கோட்டை கிங்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் திருநெல்வேலி குரு பிக்கிள்ஸ். இந்த நிறுவனங்கள்லாம் 94 வருட ஒப்பந்தத்தின்படி அந்த உணவு மெகா உணவு பூங்கால தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கவர்மெண்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெகா உணவு பூங்கா மூலமாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய பகுதிகளில் சார்ந்த சுமார் 4500 விவசாயிகளிடமிருந்து வேளாண் பொருட்களை கொள்முதல் செஞ்சு கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தர்றதா இதில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டத்துறையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அரசு சட்டக்கல்லூரியில் 6,56,00,000 ரூபாயில செலவில் என்ன பண்ணியிருக்காங்க, நூலகம் கட்டடங்கள்னு கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி திட்டப்பகுதியில் 85,63,00,000 ரூபாய் செலவில் 768 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பு துறையில் என்னென்னா 8,87,00,000 ரூபாயில் இனப்பெருக்க வளாகம், நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம், குஞ்சு பொறிக்கப்பட்ட கட்டடம், அப்புறம் கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் கால்நடை பன்முக மருத்துவமனை, அப்புறம் பள்ளக்காலில் கால்நடை மருந்தக கட்டடம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஆரம்பித்து கொண்டு போகிறாங்க. அப்புறம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கங்கை கொண்டான்ல 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலைய கட்டடம், அப்புறம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கட்டடம், அதுக்கப்புறம் மேலாண்மை 1,80,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் கட்டடம். இது எல்லாமே வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்ட போகிறாங்க. அப்புறம் பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பள்ளமடை புதுக்குடி, இட்டமொழி, முன்னீர் பள்ளம், மூலக்கரைப்பட்டி இந்த இடங்கள்லாம் என்னது அரசு மேல்நிலைப்பள்ளியில் 3,600 மாணவ மாணவிகளுக்கு 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள வகுப்பறை கட்டடங்கள் நிறைய கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் 1,304 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் 23 முடிவெட்டு இருக்கு இது வரைக்கும். அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகள் விவரங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அந்த சார்பில் சுத்தமல்லி மற்றும் கொங்கந்தான் பாறை வரை 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் என்னது திருநெல்வேலி நகருக்கு மேற்கு புறவழிச்சாலை தொகுதிக்கு ஒரு திட்டப்பணிகள், அப்புறம் தச்சநல்லூர் முதல் உடையார்ப்பு வரை உள்ள மேம்பாலம் அமைக்கிற பணி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ஆரம்பிக்க போகிறாங்க. பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் 35 கோடி செலவில் ஆண்கள் விடுதி, வெளிநோயாளர் பிரிவு, நீர்வாக பிரிவு கட்டடங்கள் எல்லாருமே அமைச்சு தரப்போகிறாங்க. இந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் சேரன்மாதேவி, மன்னார்கோவில், வெள்ளங்குழி, மானூர் மற்றும் ரோஸ்மியாபுரம் ஆகிய அரசு உயர்நிலை பள்ளியெல்லாம் 7,94,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர போகிறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அப்புறம் திருநெல்வேலியில் 14,40,00,000 ரூபாய் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடமும் கட்ட போகிறாங்க. அப்புறம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை என்னென்ன சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அதுக்கப்புறம் மூலாதார நிதி உதவி திட்டம், அதுக்கப்புறம் 15வது நிதிக்குழு சுகாதார மானியம், அப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், அப்புறம் 7 பேரூராட்சிகள் 14,52,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள வார சந்தை, அதுக்கப்புறம் புதிய அலுவலக கட்டடங்கள், வட்டார சுகாதார நிலைய கட்டடம் ஆக சமுதாய நிலை கூடம் இது எல்லாத்தையுமே அடிக்கல் நாட்டியிருக்காரு. யாருன்னா முதல்வர் அவர்கள். அப்புறம் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், உயர்கல்வித்துறை, திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது மேலாண்மை தொகுதி கூடுதல் சிவில் பிரிவு கட்டடங்கள் கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை நினைக்கலாம் நீங்கள் என்னடா இவ்வளோ வேகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்டடங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தமிழக அரசு வெளியிடுற இந்த நியூஸும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, புக்கை நம்ம படிச்சுக்கிறோம், ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது தான். இவ்வளோ துறைகள் இருக்குன்னு தெரியும், இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறாங்கன்னு தெரியும், நம்மளுக்கு வந்து நிறைய நாலேஜஸ் கிடைக்கும் இது மூலயமா. அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம், களக்காடு, மானூர், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, பாப்பாக்குடி, ராதாபுரம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்கள்லாம் 43 கோடி லட்சம் ரூபாயில்
என்னது வகுப்பறைகள், கட்டடங்கள், சாலைகள் மேம்படுத்தும், தரம் உயர்த்தும் பணிகள் இது அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா மொத்தம் 350 கோடி ரூபாய் செலவில் இந்த மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பயனளிக்கும் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 8357 பயனாளிகளுக்கு கிராம பட்டாக்கள், ஆதி திராவிடர், நரிக்குறவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டாக்கள் இதெல்லாம் இ சேவை மூலயமா வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. 20 ஆண்டுகள் கொடுக்காம இருந்ததை இப்போ இ சேவை மூலயமா கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் என்ன அப்படின்னா, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் முதலமைச்சரின் மண் உயிர் காப்போம் திட்டம், அப்புறம் மாநில வேளாண் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம், வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டம், பொருளீட்டு கடன், தமிழ்நாட்டு நீர்ப்பாசன வேளாண்மை திட்டம், தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு, நுண்ணீர் பாசன திட்டம், மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம், பனை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலயமா 6800 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் முதல்வர்கள் வழங்கியிருக்காங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 9 திட்டம் இத்தனைக்கும் இருக்கு. இதுல வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில இதெல்லாம் இத்தனை நாள் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். 91 பயனாளிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, காணி பழங்குடியின மக்களுக்கு என்ன தரப்போறாங்க, தனிநபர் வன உரிமைகள் மற்றும் சமூக உரிமைகள் மூலயமா அவங்களுக்கு தரப்போறாங்க இயந்திரங்கள், தையல் இயந்திரங்கள். அப்புறம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அப்புறம் அனைத்து திருமண உதவி திட்டங்கள், அப்புறம் சத்யாவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திர திட்டம் போன்ற திட்டங்களால் 319 பேர் இதனால பயன்பெற போறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டரு, பேட்டரியால் இயங்கும் 4 சக்கர நாற்காலி, அப்புறம் தக்க செயலுடன் கூடிய திறன்பேசி மோட்டார், இது எல்லாமே வந்து கல்வி உதவித்தொகை போன்ற உதவிகள் எல்லாமே 665 பேர் பயனாளிகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சேர்ந்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் திட்டத்தின் மூலம் வங்கி கடன், சுழல் நிதி, சமுதாய முதலீட்டு நிதி, தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் ஆகிய நுண்திறன் நதிக்கடன் ஆகிய இந்த மானியத்தின் மூலயமா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு வழங்க போறாங்க. இதுல என்னன்னா, ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், அப்புறம் பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் புனரமைக்கும் திட்டம், புதியதாக கட்டி கொடுத்தல், ஊரக வீடுகள் பழுது பார்த்தல், இது எல்லாமே வந்து 9108 பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்குறதா முதலமைச்சர் அறிவித்திருக்கிறாரு. இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நகர்வோர் பாதுகாப்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வீட்டு வசதி, இந்த துறைகள் எல்லாமே வந்து என்னது 7515 பயணிகளுக்கு 167 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான். ஓகேவா? இந்த நிகழ்ச்சியில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆற்றிய உரையில இது அரசியல் ரீதியாக நிறைய பேசியிருப்பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறைய தாக்கி பேசியிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. திருநெல்வேலி சார்பாக என்னென்ன சொல்லியிருக்காரு, சில வரலாறுலாம் சொல்லியிருப்பாரு, அது என்னன்னு பார்த்துருவோம். இது முதலமைச்சர் பேசினது. பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும், சோழர் ஆட்சியாக இருந்தாலும், விஜயநகர ஆட்சியாக இருந்தாலும், பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர் இது நம்முடைய திருநெல்வேலி தான். ஏன்னா இதுதான் வந்து பூலித்தேவரை பெற்றெடுத்த ஏரியா, வேலுநாச்சியார் பெற்றெடுத்த ஏரியா. அதனால தான் இந்தியாவை அடிமை தொலைந்து கொண்டிருந்த போதும் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்த புலித்தேவன் பிறந்த மண் இது. அப்புறம் 17 ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்திய பாளையக்காரர் தான் புலித்தேவர். அந்த புலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலில் நினைவு மண்டபம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? புலித்தேவருக்கு வந்து நெற்கட்டும் சேவல்ங்கிற இடத்துல நினைவு மண்டபம் இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில் இருக்கு. அதுக்கப்புறம் நெல்லையின் அடையாளங்களும் முக்கியமானது. 7ஆம் நூற்றாண்டு நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோயில். இந்த நெல்லையப்பர் கோயிலை கட்டுறது யாருன்னா, நின்ற சீர் நெடுமாற பாண்டியர். இந்த பாரம்பரியமிக்க கோயிலை 700 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பித்து திருப்பணிகள் செய்திருக்காங்க இந்த அரசு. அதுக்கப்புறம் அதே போல நம்முடைய ஆட்சியில தான் நெல்லையப்பர் கோயிலில் பூட்டி கிடந்த மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு வாசல்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தலைநகர் சென்னை மையப்பகுதியில் அண்ணா மேம்பாலம் அமைத்து போன்று நெல்லையில் 1973ஆம் ஆண்டுக்கு ஈரடுக்கு பாலம் அமைச்சிருக்காங்க. எப்போ? 1973ல். அதுக்கு திருவள்ளூர் பாலம் என்ற பெயர் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள்.
அதுக்கப்புறம் செல்லப்பாண்டியன் பெயரிலான பாலமும் 1965ஆம் ஆண்டு தமிழ் மொழி காக்க மாபெரும் போர் தமிழ்நாட்டில் நடந்தபோது அதை தூண்டியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாளையங்கோட்டை சிறையில் தான் அடைக்கப்பட்டார். ஓகேவா? 1965 இந்த மொழி போராட்டத்தில் பாளையங்கோட்டை சிறையில் தான் கலைஞர் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக ஜார்ஜ் கோட்டையை பிடித்தது என்பது வரலாறு. தமிழரின் வரலாற்று பெருமைக்கு இந்த நெல்லை மண் தான் அடையாளம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவு கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. இது எதிர் மூலியமானா கீழடி அகழ்வாய்வு முடிவுகள் மூலமாக நமக்கு தெரிந்திருக்கு. இந்த கீழடியும் அங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இரும்பின் தொன்மையானது 5300 ஆண்டுகளுக்கு சென்று சில வாரங்கள் முன்பு நாம் உலகத்திற்கு அறிவித்திருந்திருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பொருணை அருங்காட்சியகம் நான் மியூசியம் இருக்கு இல்லைங்களா? அதில் என்னன்னா பொருணை அருங்காட்சியகம் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழிலுக்கு உண்டான நெல் பயிரிடப்படுகிறது என்று சிவகலை அகழ்வாய்வு முடிவில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொருணை மியூசியத்தில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் 1304 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிற விழா யார் முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. 309 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை அடிக்கல் நட்டினார் இந்த திருநெல்வேலி சுற்றுலா இதில். அப்புறம் பல்வேறு அரசு துறை சார்பாக 75,151 பயனாளிகளுக்கு 127 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழா எங்கே நடந்திருக்கு. அப்புறம் உபரி நதி நீர் இணைப்பு திட்டம் எங்கெங்கே நடந்திருக்குன்னா இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கிய உபரி நதி நீர் இணைப்பு திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களின் மேற்பார்வையில் இந்த இது எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தாமிரபரணி கருமணியாறு நம்பியாறு உபரி நதி இணைப்பு திட்டம் மிக முக்கியமான திட்டம். இதை முடிச்சு காட்டுறது இந்த அரசு தான் சொல்றாங்க. இது தாமிரபரணி ஆற்ற வெள்ள நீரை 75 கிலோமீட்டர் தூரத்துக்கு எடுத்துட்டு போய் திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில கிராமங்கள்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாத்தான்குளத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இது ஒரு முன்னோடியான நதிநீர் இணைப்பு திட்டமா இதை பார்க்குறாங்க. அப்புறம் இந்த திட்ட மதிப்பு 60 கோடி 76 லட்சம் ரூபாயில் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த சோதனை ஓட்டத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் தாழையூத்து முதல் கொங்கநாதன் பாறை விளக்கு வரை திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலையும் அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலையும் அதுக்கப்புறம் 605 கோடி 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் களக்காடு நகராட்சி 7 பேரூராட்சிகளில் இருக்கும் குடியிருப்புகளுக்கு 423 கோடி ரூபாய் செலவில் இந்த திருநெல்வேலியில் நிறைய நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர்கள் கொண்டு போய் சென்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 2021-22 முதல் 2024 வரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 405 கோடி ரூபாய் செலவில் 115 குடியிருப்பு அதாவது இது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாநகரம் திருநெல்வேலி மாநகரம் பெருமாள்புரம் பகுதியில் புதிய ஐடி பூங்கா வில்லி வியூருங்கா அப்படிங்கிற இடத்துல மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணுறதா அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் 50 படுக்கை கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு ஆய்வகம், அதுக்கப்புறம் இதயம் நரம்பு சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கான உயர் சிறப்பு மருத்துவ பிரிவு இது எல்லாமே ஓப்பன் பண்ணுறதா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை அடிக்கல் நாட்டும் போது இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையுமே இதை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களால். அதுக்கப்புறம் தாய் குழந்தை பராமரிப்பு பிரிவில் NCT பிளாக் அப்படிங்கிற டயாலிசிஸ் பிரிவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு சுகாதாரத்துறையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பாளையங்கோட்டை வட்டத்தில் முத்தூர் கிராமம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை ஆரம்பிக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டு எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் மானூர் வட்டத்தில் மதவக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காணி பழங்குடியின மக்களுக்கு இதுக்கு முன்னாடி 397 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டைலர் அதாவது டைலரிங் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மிஷின்ஸ் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீண்ட நாள் கோரிக்கையான விக்ரமசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட காரையாறு சின்னமயிலாறு இடையே தாமிரபரணி ஆற்றை கடக்க இரும்பு பாலம் கேட்டு யாருக்காக காணி பழங்குடியின மக்களுக்காக இரும்பு பாலம் கேட்டது அதையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லை சீமையை பற்றி பார்த்துருவோம். இதில் என்னென்னா ஒரு 10 அறிவிப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் எதிர்கால தொழில் வளர்ச்சியாக கருத்தில் கொண்டு நாங்குநேரி வட்டம் மறுக்கால்குறிச்சி
திருவரங்கமங்கையபுரம். அப்புறம் இந்த கிராமத்தில் 2290 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா ஒன்று அமைக்க போகிறாங்க. இது வந்து 200 ஏக்கர் தரிசு நிலங்களை மேம்படுத்தி அமைக்க போகிறாங்க. அப்புறம் 2வது அறிவிப்பு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இடையே குலவணிகர்புரத்தில் இருக்கும் ரயில்வே கடவு பாதைக்கு மாற்றாக புதிய ஒய்வடிவ ரயில்வே மேம்பாலம் 120 கோடி ரூபாயில் மாற்றி தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் 3வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட நீரை சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்பூங்காவுக்கு மற்ற தொழிற்பூங்காவுக்கு பயன்படுத்த திட்டம் மேற்கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது அறிவிப்பு, பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை மேம்பாலம் பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. அப்புறம் 5வது அறிவிப்பு, அம்பாசமுத்திரம் வட்டம் அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த வரும் பக்தர்களுக்கு பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அப்புறம் 6வது அறிவிப்பு, மீனவ பெண்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் மதிப்பு கூட்டல் மையம் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் 3 கோடி ரூபாய் செலவில் செய்ய போகிறாங்க. இது அனைத்துமே வந்து நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இல்லைனாலும் இந்த தமிழரசில் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ் அரசு, ஏன்னா இப்போ நடக்கிற அரசு தான் வந்து சொல்லுது. ஸோ இவ்வளோ நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்காக கொடுக்குறதுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு அரசு அதிகாரியாக போகிறவங்க தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ திட்டம் நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்துங்க, எவ்வளோ அமௌண்ட் இதுக்காக ஒதுக்குறாங்க, எவ்வளோ பேர் இதுக்காக உழைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த உங்களுக்கு சாப்டர் 3ல் கடலூர் மாவட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.